ஐந்தாம் பிள்ளையாய் அன்னைக்கு பிறந்தவள், ஆலமரமென என் குடி காத்தவள், அம்மா என்று அன்பு மொழி பேசி என் இரு கரத்தால் உந்தன் அங்கமெல்லாம் ஆறத் தழுவ அழைப்பவள், உந்தன் குருதி திரித்து என் குலம் தழைக்கச் செய்தாய். நீ அம்மா என்று அன்போடு அழைக்க கேட்டதுண்டு, நீ அம்மா என்று அன்போடு அழைக்க கேட்டதுண்டு. ஆனால் உனக்கு இன்னல் நேரும் வேளையில் எவ்வாறு என்னை அழைத்தாயோ? உன் அழுகுரல் என் செவிக்கு கேளாமலே போனதம்மா. ஆலமரமான நீயும் சாய்ந்ததாலே எனக்கு அண்ட இடம் ஏதம்மா? இன்னலில் நின்குரல் என் செவிக்கு கேளாமல் போனதனால் என் இறுதி வரை மீளா துன்பத்தை சாபமாய் தந்து சென்றாயோ? எனையண்டி இன்னல் விளைவித்தோரிடம் இருந்து விடுபட உன்னுடன் ஓடி வருவேன். இறையொளியே, நீ மறைந்தாய், நான் எங்கு போவேனோ? இறுதியாய் நீ ஈன்ற பிள்ளை இரு இரவு கூட உன்னுடன் இல்லை. அப்பிள்ளையின் இன்னலை இறைவனும் எண்ணாமல் போனானே. என் மனவேதனையைப் போக்க வழி தெரியாத நான் உன் பிள்ளையின் அலறலுக்கு என்ன ஆறுதல் கூறப் போகிறேனோ? உனக்கு முன் பிறந்த நான் இருக்க உன்னை மண் தின்றல் சரியோ அம்மா? தாளா துயரத்தை தந்து சென்றாயே கருணைக் கடலே. என்னாலும் இறைவடிவாய் என்னுடன் இருப்பாயோ தாயே.